11வது பொருத்தம். இப்படி தேசிய விருது உங்களுக்கு கிடைக்கும்னு நினைச்சீங்களா? தன்னை சூழ்ந்து நின்ற பத்திரிகை நிருபர்களில் இந்த கேள்வியை கேட்ட அந்த இளம் நிருபரை ஒரு பளிச்சிடும் புன்னகையோடு பார்த்தாள் வர்ஷா. 23 வயதான சித்தன்னவாசல் ஓவியம். மகிழரத்னா என்கிற பெயரில் ஒரு விருது இருப்பதும், அது சமூக சேவையில் ஈடுபட்டு இருக்கும் சிறப்பான பெண்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கப்படுகிறது என்கிற விஷயமும் இன்னைக்கு காலையில் தான் எனக்கு தெரியும். பொதுவாக எனக்கு விருதுகளில் விருப்பம் இல்லை. இது எல்லாம் ஒரு நாள் சந்தோஷம். மூத்த நிருபர் ஒருவர் கேட்டார், இந்த சின்ன வயதிலேயே சமூக சேவையில் இறங்கிட்டீங்க, அதில் சிறப்பாக சேவை செஞ்சதுக்காக தேசிய விருதையும் வாங்கிட்டீங்க. உங்களுடைய எதிர்கால குறிக்கோள் என்ன? அழகாக புன்னகைத்த வர்ஷாவின் சீரான பல்வரிசை ஒரே ஒரு நொடி வெளிப்பட்டு உடனே மறைந்தது. நான் இப்போ ஒரு குழந்தையோட மனநிலையில் இருக்கேன். ஒரு குழந்தைக்கு தன்னோட கடந்த காலத்தை பற்றின கவலையும் இருக்காது, எதிர்காலத்தை பற்றின பயமும் இருக்காது. அது தன்னோட நிகழ்காலத்தில் மட்டும் சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேன். என்னோட அப்பா சத்யநாதன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். எனக்கு அம்மா கிடையாது, அப்பா கிட்ட செல்லம் அதிகம். நான் எம்ஏ சோசியாலஜி முடித்ததும் அப்பா என்கிட்ட, என்னம்மா அடுத்தது கல்யாணம் தானே, மாப்பிள்ளை பார்க்கட்டுமா கேட்டார். நண்பர்களே, இது நான் உங்கள் விஜே. நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரி சேனல். நீங்கள் இப்பொழுதுதான் முதல் முறையாக நம்முடைய சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வாங்க தொடர்ந்து கதைக்குள் போகலாம். நான் அதுக்கு உடனே, இல்லப்பா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம், ஒரு 3 வருஷத்துக்காவது சமூக சேவை பண்ணலாம்னு இருக்கேன். நான் சொல்லும்போது நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா போதும்னு சொன்னேன். அவரும் ஒப்புக்கிட்டார். நான் கடந்த 6 மாத காலமாக இந்த மயிலிறகு என்கிற சமூக அமைப்பை நடத்திட்டு வர்றேன். மயிலிறகு என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்ததற்கு என்ன காரணம்? மயிலிறகு ஒரு மென்மையான பொருள். நான் தொடங்கி இருக்கிற இந்த சமூக அமைப்போட நோக்கமே வாழ்க்கையில் தோல்விகளை சந்திச்சு ஒரு விதமான விரக்தி மனப்பான்மையோடு இருக்கிறவங்களோட இதயங்களை மென்மையான வார்த்தைகளால் வருடி அவங்களுக்கு நம்பிக்கையும் பலத்தையும் ஊட்டுவதுதான். அதாவது இது ஒரு வகையான கவுன்சிலிங், அப்படியும் வச்சுக்கலாம். உங்களுடைய மயிலிறகு மூலமாக பயனடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்ற நபர்கள் யாராவது உண்டா? ஒரு சின்ன பட்டியலே இருக்கு. அவங்க சம்பந்தப்பட்ட விவரங்களை நான் தர்றேன், நீங்க அவங்களையே போய் பார்க்கலாம். வாழ்க்கையில் வெறுப்படைந்து தற்கொலையோட விளிம்புக்கு போன எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையோட வசந்த காலத்தை காட்டியிருக்கேன். வர்ஷா சொல்லி கொண்டிருக்கும் போதே அவளுடைய இடது உள்ளங்கையில் பதுங்கி இருந்த செல்போன் தன்னுடைய ரிங்டோனை வெளியிட்டது. எடுத்து நிருபர்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் மீயை சொல்லிவிட்டு இடது காதுக்கு பொருத்தினாள். மெல்ல குரல் கொடுத்தாள், ஹலோ அம்மா வர்ஷா, நான் சபாபதி பேசுறேன். சபாபதி அவளுடைய அப்பாவின் பாலிய காலத்து நண்பர். மாதம் ஒரு தடவையாவது வீட்டுக்கு வந்து விடுவார். 1 மணி நேரமாவது அப்பாவோடு உட்கார்ந்து அயனாவரத்தில் நடந்த விபத்தில் இருந்து ஐநா சபையில் நிறைவேற்றப்பட்ட அண்மை கால தீர்மானம் வரை பேசிவிட்டு போவார். நிருபர்களை விட்டு சற்று விலகி வந்து பேசினாள். வணக்கம் அங்கிள். என்னம்மா விருதெல்லாம் வாங்கிட்ட போல் இருக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேப்பரை கொண்டு வந்து காட்டினான் விகாஸ். ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. கங்க்ராட்ஸ் வர்ஷா. தேங்க்யூ அங்கிள். பை த பை, உங்கள் சன் விகாஸ் எப்போ யூஎஸ்ல இருந்து வந்தார்? 2 நாளாச்சுமா. ஜெட்லாக்னு சொல்லி பகல் பூராவும் தூங்கிட்டான். 1 மாசம் லீவில் வந்திருக்கான். உன்னை நேரில் க்ரீட் பண்ணுறதுக்காக அங்கே கிளம்பி வந்துட்டு இருக்கான். வரட்டும் அங்கிள், நான் பேசிக்கிறேன். வர்ஷா. மறுமுனையில் குரலை இழுத்தார் சபாபதி. சொல்லுங்க அங்கிள். இந்த தடவையாவது நீ அவனை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். இன்னைக்கு காலையில் கூட ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜு ராமானுஜத்தோட பொண்ணு ஜாதகமும் போட்டோவும் வந்தது. பொண்ணு பேரு லயா. பொண்ணு அவ்வளவு லட்சணம்.
ஆனால் விகாஸுக்கு பிடிக்கல. போட்டாவை ஒரு வினாடி தான் பார்த்தான், தூக்கி வீசிட்டு போயிட்டான். பொண்ணுக்கு டபுள் சின்னாம், பிடிக்கலன்னு சொல்லிட்டான். எவ்வளவு அழகான பொண்ணை காட்டினாலும் ஏதாவது ஒரு குறையை சொல்லி தட்டி கழிச்சிடுறான். அங்கிள், நீங்கள் கவலையை விடுங்க, இந்த தடவை விகாஸை மடக்கிடலாம். போன தடவை அவர் வந்தபோது நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். இந்த தடவை அவரை எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அவர் ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறார். நம்மோட பார்வைக்கு அழகா இருக்கிற பெண்கள் அவரோட பார்வைக்கு அப்படி இருக்கிறதில்லை. அது மட்டும் எனக்கு புரியுது. அவருக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கு, ஆனால் அவரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு அமையாதது தான் பிரச்சனை. அம்மா வர்ஷா, நீ மயிலிறகு சமூக அமைப்பின் மூலமா யார் யாருக்கோ கவுன்சிலிங் பண்ணி மன ரீதியாக ஒரு ரிலீஃப் கொடுத்திருக்க. அந்த ரிலீஃபை விகாஸுக்கும் கொடுமா. அவன் எந்த பெண்ணை விரும்பினாலும் சரி, நான் அந்த பெண்ணையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தயாராக இருக்கேன். ஆட, கவலையை விடுங்க அங்கிள். இந்த தடவை விகாஸ் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு யூஎஸ்க்கு கூட்டிட்டு போறது நிச்சயம். உற்சாகமான குரலில் சொல்லிவிட்டு செல்போனை அணைத்தாள் வர்ஷா. நிருபர்களிடம் பேசிவிட்டு வந்த வர்ஷாவுக்கு முன்பாக அசத்தலாக கால் மேல் கால் போட்டுக்கொண்டு நாற்காலியில் சாய்ந்திருந்தான் விகாஸ். 6 அடி உயரம். அவனுடைய இயற்கையான சிவப்பு நிறம் லேசாக அமெரிக்க சிவப்புக்கு மாறியிருந்தது. சீராக ட்ரிம் செய்யப்பட்டு இருந்த தாடியும் மீசையும் தலை கொள்ளாத சுருள் முடியும் அவனுடைய தோற்றத்துக்கு போனஸ் பாயிண்ட்களை அள்ளி கொடுத்திருந்தது. உதட்டில் ஒட்டியிருந்த புன்னகையோடு பேசினான். அரசாங்கம் விருது கொடுத்திருக்காங்க போல் இருக்கு, வாழ்த்துக்கள். நன்றி என்றாள் வர்ஷா. அப்புறம் அமெரிக்கா எப்படி இருக்கு விகாஸ்? அப்படியே தான் இருக்கு. ட்ரம்ப் அமெரிக்காவோட பொருளாதார சீர்குலைவை சரிப்படுத்த அமெரிக்காவில் டாஸ்மாக் கடைகளை ஆரம்பிக்கலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கார். வர்ஷா சிரித்தாள். விகாஸ், நீ இப்போ ஜாலியான மூடில் இருக்கே. உன்னோட கல்யாண விஷயத்தை பற்றி பேசலாமா? அதாவது நீ எனக்கு கவுன்சிலிங் கொடுக்க போற. நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. நீ உன்னோட கல்யாண விஷயத்துல ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? என்னடா இது பெரிய வம்பா போச்சு? எனக்கு வரப்போற மனைவி அழகா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? இத பார் விகாஸ், உன்னோட அப்பாவும் என்னோட அப்பாவும் நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ். நீயும் நானும் சின்ன வயசுலேருந்து ஒன்னா பழகிட்டு வர்றோம். ஒரு சமயத்தில் உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவுக்கு அவங்க வந்தபோது நாம் 2 பேருமே மறுத்துட்டோம். காரணம், அது மாதிரியான எண்ணத்தில் நாம் பழகலை. போன வருஷம் நீ அமெரிக்காவிலிருந்து வந்தபோது உனக்கு பெண் பார்க்கும் ஏற்பாடுகள் நடந்தன. அந்த 1 மாச காலத்தில் சுமார் 10 பெண்களையாவது பார்த்திருப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 10 பெண்களுமே அழகா இருந்தாங்க. அதில் 6 பெண்கள் ரொம்பவுமே அழகா இருந்தாங்க. உன்னோட குடும்ப அந்தஸ்துக்கு ஈடான பெண்களும் கூட. ஆனால் நீ யாரையுமே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு கிளம்பிட்ட. உன்னுடைய அப்பா எவ்வளவு வருத்தப்பட்டார் தெரியுமா? வர்ஷா பேச பேச விகாஸ் தன் இடது கையை உயர்த்தி அவளை அமர்த்தினான். என்னோட அப்பா வருத்தப்படுறாங்கிறதுக்காக நான் என் மனசுக்கு பிடிக்காத பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என்ன? என் வாழ்க்கையோட லட்சியம் ஒரு அழகான மனைவி, அதாவது ஐஸ்வர்யா ராய் மாதிரி. அதுக்கும் மேல விகாஸ், உன்னோட மென்டாலிட்டி ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. உனக்கு பார்த்த பெண்கள் எல்லாருமே அழகா இருந்தாங்க, எனக்கு அப்படி தெரியலையே. ஜோதிட ரீதியா 10க்கு 10 பொருத்தமும் இருந்தது. நான் எதிர்பார்த்த 11வது பொருத்தம் இல்லையே. விகாஸ், நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன? நீ தேடுற அந்த அழகான பெண் உனக்கு இந்தியாவில் கிடைக்க மாட்டா. பேசாம அமெரிக்காவில் எவ்வளையாவது பார்த்து கட்டிக்கிட்டு செட்டில் ஆயிடு. எனக்கு இந்திய பொண்ணு தான் வேணும். உலகத்திலேயே இந்திய பெண்கள் தான் அழகுன்னு WHO சொல்லுது தெரியுமா? வர்ஷா விகாசையை முறைத்தாள். அவன் உதட்டில் ஒரு புன்னகை இலையோடியது. என்ன அப்படி பார்க்கிற?
ஒண்ணுமில்ல, இந்த மயிலிறக மையத்துக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ பிரச்சனைகளோட வர்றாங்க. நான் அவங்களோட பிரச்சனைகளுக்கு எல்லாம் கேட்டு கவுன்சிலிங் பண்றேன். மன வெற்றுமைகளோடு வருகிற கணவன் மனைவியை ஒற்றுமைப்படுத்தி அனுப்பி வைக்கிறேன். வாழ்க்கையில் விரக்தி அடைந்து தற்கொலை எண்ணத்தோடு வர்றவங்களை கூட ஒரு புது வாழ்க்கைக்கு திருப்பி இருக்கேன். ஆனா உன்னோட விஷயத்துல நான் தோத்துட்டேன். உன்னை எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு தெரியல. அட என்ன வருஷா, இதுக்கு போய் இவ்வளோ ஃபீல் பண்ற? எனக்கு வர்ற மனைவி ரொம்பவும் அழகா இருக்கணும்னு நினைக்கிறேன். இது ஏன் ஒரு பிரச்சனையா நீ நினைக்கிற? நான் லீவு முடிஞ்சு அமெரிக்கா போறதுக்குள்ள நான் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த அழகான பொண்ணு கிடைச்சிருவா. சாரி விகாஸ். எதுக்கு சாரி? நியாயமான ஆசைகள் மட்டும்தான் ஜெயிக்கும். உன்னோடது பேராசை. இந்த தடவையும் நீ அமெரிக்காவுக்கு தனியாகத்தான் போக போற. உன்னோட சாபத்துக்கு நன்றி. நான் வரட்டுமா? விகாஸ் எழுந்து கொண்டான். உனக்கு கிடைச்சிருக்கிற மகிழ ரத்னா விருதுக்கு மறுபடியும் என் வாழ்த்துக்கள். வர்ஷாவின் கையை வலிந்து பற்றி குலுக்கிவிட்டு வேகமாக கிளம்பினான் விகாஸ். அந்த வாரத்தின் முதல் 2 நாட்கள் கரைந்து போயிருக்க, 3வது நாள் மதியம் வர்ஷா +2 பரீட்சையில் தோல்வியடைந்த ஒரு மாணவிக்கு கவுன்சிலிங் கொடுத்துவிட்டு மதிய உணவுக்கு வீட்டுக்கு கிளம்பலாம் என்று நினைத்த நேரத்தில் வாசலில் கார் வந்து நின்றது. விகாஸும் அவனுடைய அப்பா சபாபதியும் காரை விட்டு இறங்கி உள்ளே வந்து கொண்டிருந்தார்கள். வர்ஷா மலர்ந்தாள். வாங்க அங்கிள். என்னம்மா, வீட்டுக்கு கிளம்பிட்டியா? ஒரு 2 நிமிஷம் உன்கிட்ட பேசிட்டு நான் கிளம்புறேன். முதல்ல உட்காருங்க அங்கிள். விகாஸ், நீயும் உட்கார். இருவரும் உட்கார்ந்தார்கள். வர்ஷா அவர்களுக்கு எதிரே இருந்த நாற்காலியில் குழப்பத்தோடு சாய்ந்தாள். 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கிறார்கள். எதற்காக இருக்கும்? சொல்லுங்க அங்கிள். முதல்ல உனக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். நீ என்ன சொன்னியோ ஏது சொன்னியோ எனக்கு தெரியாது. விகாஸ் கல்யாணம் பண்ணிக்க ஒப்புக்கிட்டான். இன்னைக்கு காலையில் புரோக்கர் ஒரு அலைன்ஸ் கொண்டு வந்தார். மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். பொண்ணோட அம்மா ஒரு ஸ்கூல்ல ஹெச்எம், அப்பா பேங்க் அக்கவுண்டன்ட், பொண்ணு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குது. பொண்ணோட போட்டோவை பார்த்துட்டு விகாஸ் ஓகே சொல்லிட்டான். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பெசன் நகரில் இருக்கிற பொண்ணு வீட்டுக்கு பெண் பார்க்க போறோம். நீ அவசியம் வரணும். வர்ஷா தன் அழகிய விழிகளை வங்க கடலாக விரித்தாள். என்ன விகாஸ், அப்பா சொல்றது நிஜமா? நிஜமோ நிஜம். சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம் நீ ரெடி ஆயிடணும். நான் கார்ல வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் சொன்ன விகாஸ் சபாபதியிடம் திரும்பினான். அப்பா, நீங்க ஆபீஸுக்கு போயிட்டு எனக்கு காரை திருப்பி அனுப்புங்க. நான் வர்ஷா கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போயிடுறேன். வீட்டுக்கு போற வழியில் எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் இருக்கு. சபாபதி மறுபடியும் வர்ஷாவிடம் சொல்லிக்கொண்டு காரில் கிளம்பிவிட வர்ஷா ஒரு குறுஞ்சிரிப்போடு விகாஸை ஏறிட்டாள். யார் அந்த பேரழகி? பேரு பூஜா. பூஜா? போட்டோவை பார்க்கிறியா? சொன்னவன் தன்னுடைய சட்டை பாக்கெட்டில் இருந்து போட்டோவை எடுத்து வர்ஷாவிடம் நீட்ட அவள் அதை வாங்கி பார்த்துவிட்டு கண்கள் நிறைய அதிர்ச்சி காட்டினாள். பதற்றத்தோடு எழுந்தாள். விகாஸ், பூஜாவை உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த போட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? விகாஸ் ஒரு புன்னகையோடு அவளை கையமர்த்தினான். இப்ப எதுக்காக உன்னோட குரல்ல இப்படி ஒரு சுனாமி? கூல் டவுன். இந்த பூஜாவை 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும். இந்த லெட்டரும் பூஜாவோட போட்டோவும் உன்னோட இதே மேஜையில் இருந்து தான் எடுத்தேன். 2 நாளைக்கு முன்னாடி நீ விருது வாங்கினதை பாராட்டுறதற்காக நான் இங்கே வந்தப்போ நீ பத்திரிகை நிருபர்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருந்தேன். நான் உன்னோட ரூமுக்குள்ளே வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ மேஜை மேல லெட்டரும் லெட்டரோடு இணைக்கப்பட்டு இருந்த பூஜாவோட போட்டோவும் என் பார்வைக்கு பட்டது. என்னையும் அறியாம அதை கையில் எடுத்துட்டேன். படிச்சும் பார்த்துட்டேன். அந்த லெட்டரை படிச்சு பார்த்த பின்னாடியும் அந்த பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் உனக்கு எப்படி வந்தது விகாஸ்? இதோ பார் வர்ஷா,
அந்த பூஜா தன் சித்தி பையனோட கல்லீரல் மாற்று ஆபரேஷனுக்கு தன்னோட கல்லீரலிலிருந்து 20% தானமாக கொடுத்து அந்த பையனோட உயிரை காப்பாத்தி அவனுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்திருக்கா. பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க எந்த வரன் வந்தாலும் பூஜா ஒரு லிவர் டோனர் என்கிற விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு பூஜாவோட அப்பாவும் அம்மாவும் சொல்றாங்க. அவங்க அப்படி சொல்றதுல பூஜாவுக்கு உடன்பாடு இல்லை. இது சம்பந்தமா உன்கிட்ட ஆலோசனை கேட்டு பூஜா லெட்டர் எழுதியிருக்கா. தன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் யாராயிருந்தாலும் அவனுக்கு தான் ஒரு லிவர் டோனர் என்கிற விஷயம் தெரியணும்னு நினைக்கிற நேர்மை எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுக்கு வந்தேன். லெட்டர்ல அட்ரஸ் இருந்ததால பூஜா வேலை செய்கிற ஐடி கம்பெனிக்கு போய் அவளை பார்த்து பேசினேன். ஆரம்பத்துல அவள் சம்மதிக்கல. அதுக்கப்புறம் அவளுக்கும் எனக்கும் இருக்கிற 11வது பொருத்தத்தை பற்றி சொன்னதும் ஒப்புக்கிட்டா. வர்ஷா குழப்பத்தில் நெற்றியை சுருக்கினாள். 11வது பொருத்தமா? ஆமா, இந்த கவர்ல என்ன இருக்குன்னு பாரு. விகாஸ் நீட்டிய கவரை வாங்கி பிரித்து பார்த்தாள். அது ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட். அமெரிக்காவின் சின்சினாட்டி மெடிக்கல் லேபில் இருந்து எண்டோஸ்கோபிக் டாக்டர் ரோஜர் ஹென்றி என்பவரால் பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு ரிப்போர்ட். ரிப்போர்ட்டை முழுமையாக படித்து பார்த்த வர்ஷா அதிர்ந்து போய் விகாஸை ஏறிட்டாள். விகாஸ், நீ ஒரு சுமால் இண்டஸ்டைன் டோனரா? விகாஸ் ஒரு புன்னகையோடு தலையசைத்தான். ஆமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவின் சின்சினாட்டி நகர்ல ஒரு சாலை விபத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு வயிற்றில் அடிபட்டு சிறுகுடல் பகுதி முழுவதும் சிதைந்து உயிருக்கு போராட்டிக்கிட்டு இருந்தான். அவனோட உயிரை காப்பாற்ற உடனடியாக 1 மீட்டர் நீளம் அளவுள்ள சிறுகுடல் வேணும்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. பொதுவா மனிதர்களோட சிறுகுடல் 3 மீட்டர் நீளம் இருக்கும். ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக வாழ அவனுக்கு 2 மீட்டர் நீளமுள்ள சிறுகுடல் போதுமானதுன்னு டாக்டர்கள் சொன்னதால நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு 1 மீட்டர் நீள அளவுக்கு என்னோட சிறுகுடலை டொனேட் பண்ணினேன். அவனும் இப்போ ஆரோக்கியமா இருக்கான். நானும் எவ்விதமான ஆரோக்கிய குறைபாடும் இல்லாம சந்தோஷமா இருக்கேன். நான் சிறுகுடலை டொனேட் பண்ணது என் அப்பா உட்பட வெளியுலகத்துல யாருக்கும் தெரியாது. ஆனாலும் நான் இந்த உண்மையை மறைச்சு எந்த ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. அதனால்தான் அப்பா காட்டின பெண்களை எல்லாம் பிடிக்கலேன்னு சொன்னேன். எனக்கு ஏத்த மாதிரியான ஒரு பெண் கிடைக்கிற வரை கல்யாணத்தை தள்ளி போட ரொம்பவும் அழகான பொண்ணு வேணும்னு அழிச்சாட்டியம் பண்ணினேன். இப்போ நான் எதிர்பார்த்தபடி பூஜா எனக்கு கிடைச்சிட்டா. பூஜா ஒரு லிவர் டோனர், நான் ஒரு சுமால் இண்டஸ்டைன் டோனர். எங்க கல்யாணத்துக்கு 10 பொருத்தங்களை காட்டிலும் இந்த ஒரு பொருத்தம் போதாதா? வியப்பிலும் அதிர்ச்சியிலும் விக்கித்து போயிருந்த வர்ஷா சுதாரித்து மெல்ல நடந்து போய் சுவரோர பீரோவை திறந்தாள். நீளமான அந்த பிரவுன் நிற கவரை எடுத்தாள். விகாஸ், குரல் உடைந்திருந்தது. என்ன வர்ஷா, இப்படி என் பக்கம் திரும்பி நில்லு. விகாஸ் நின்றான். வர்ஷா தன் கையில் இருந்த கடித உரையை விகாஸின் கைகளில் திணித்தாள். விகாஸ், நான் செய்த சமூக சேவைக்காக அரசாங்கம் எனக்கு கொடுத்த மகிழ ரத்னா விருது. இந்த விருது உன் வீட்டை அலங்கரிக்கிறது தான் சரி. என்னோட கல்யாண பரிசா இது இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு விகாஸை பெருமை பொங்க பார்த்தாள். நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.